ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எடுத்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் உங்கள் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் வந்து முள்ளங்கி நெட்டி ரெண்டு இலை வந்துருச்சு, முளைச்சிருச்சுன்னு சொல்லி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் 4 இலையே வந்துருச்சு. நிறைய களையும் இருந்தது. சரி களை எடுத்துடலான்னு சொல்லிட்டு திங்கள் செவ்வாய் 2 நாள் வந்து களை எடுத்தோம். முள்ளங்கிக்கு வந்து இந்த ஸ்டேஜில் களை எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும். இன்னும் 2-3 நாளெல்லாம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் செடியும் பெருசாயிரும், பில்லும் நிறையா வந்துடும். அதுக்கப்புறம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செடியும் கூட சேர்ந்து வந்துடும். நம்ம எடுக்கும்போது வெட்டும்போது செடியும் கூட சேர்ந்து வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஃபுல்லாக களை வெட்டி முடித்ததுக்கப்புறம் காட்டை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி நல்லா திருப்தியாக இருக்கும். காடு பார்க்குறக்கே நல்லா சுத்தமாக இருக்கும். செடிக்கும் கொஞ்சம் நல்லா வெடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த வெள்ளாமல் வச்சாலுமே ஒரு களை எடுத்து ஒரு உரம் கொடுத்துட்டோம்னா டக்கு டக்குன்னு செடி பெருசாகி சீக்கிரமாக வந்துடும். இதுவும் பாருங்கள், நீ களை எடுத்தாச்சு, சாயந்தரம் பாக்கில் உரம் வீசி விட்டோம்னா சீக்கிரம் செடி வளர்ந்த மாதிரி இருக்கும். களை வெட்டுற வேலையில் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே செஞ்சேரி மலை கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பாவை விதை வந்து காட்டில் நெட்டணும். விதையும் வாங்கிட்டு அப்படியே செஞ்சேரி மலையில் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கும் செஞ்சேரி மலைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் தான். அதனால் நாங்கள் அடிக்கடி போவோம். மருந்து கடை, மார்க்கெட்டு எல்லாமே வந்து செஞ்சேரி மலையில் இருக்கிறனால மந்திரியிலே ஆண்டவரை வந்து நாங்கள் அடிக்கடி நினச்சா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கேருந்து கிளம்புனதே லேட்டு, அதனால போகும்போதே விதை வாங்கிட்டு கார்லேயே மேலே போயிட்டோம். ஸ்டெப்ஸில் போகலை இந்த டைமு. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால 8 மணி வரைக்குமே நல்லா கூட்டமாக தான் இருந்தது. ஈவினிங் டைமு, நைட் டைமு இல்லை காலையில் நேரமே எல்லாம் வந்துட்டு வந்தோம்னா மனசுக்கே ரொம்ப நல்ல அமைதியாக நல்லாயிருக்கும். எல்லா செவ்வாய்க்கிழமையும் இங்கே வந்துட்டு தனியாக பூஜை நடக்குது. மேரேஜ் வரன் இன்னும் கரெக்டாக செட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து தனியாக ஜாதகம் வச்சு பூஜை நடக்குது. யாராவது பக்கத்தால் இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்கோங்க. கோயிலேயே தக்காளி சாப்பாடு பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு வரும்போது பேக்கரியை பார்த்தோன்னே குட்டீஸ்க்கு பசி ஆயிடுச்சு. வீட்டில் இருந்தாங்கன்னா பசி ஆகாது, வெளியே வந்தால் தான் பசி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேக்கரியில் வந்து பணியாரம் நல்லாயிருக்கும், அதுவும் பிரெட் ஆம்லெட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து புதன்கிழமை எடுத்தது. நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பாப்பை விதை நெட்டி விட்டுலாம்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டோம். நேரமே வந்து சும்மா நமஸ்தம் மட்டும்தான் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி விழுக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு தான் விதை நட்டணும். நீலனும் காலையில் நேரமே எங்கள் கூடயே எழுந்திரிச்சு நானும் விதை நட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அவங்ககிட்டயும் 2 விதை கொடுத்து நெட்ட வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி காலையில் வந்து சாப்பாடு எதுவும் செய்யலை. நைட்டே வந்து கம்மங்கூழ் செஞ்சு வச்சிட்டோம். அப்புறம் ஆப்ப மாவு இருந்தது, தக்காளி சட்னி கொஞ்சம் இருந்தது. சரி அதுவே போதும், காலையில் வெயில் வரக்கு முன்னாடியே போய் வேலையை செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆள் போய் நேரமே ஒரு 6 மணி 6:30 மணிக்கு போய் ஆள் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்து காட்டுக்குள்ளே உட்காந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா ஒரே காட்டுக்குள்ளே வந்துட்டு தட்டை செடி நெட்டியிருக்காங்க, சோளம் நெட்டியிருக்காங்க, இப்போ பாவை விதையும் நெட்டுறாங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மெயின் வெள்ளாமைன்னு பார்த்தீங்கன்னா பாவை தான். பாவை செடி தான் வந்து எங்களோட மெயின் வெள்ளாமை. இந்த தட்டை செடியும் சோளமும் எதுக்கு நெட்டியிருக்கோன்னா ஊடு பயிராக நெட்டியிருக்கிறோம். அதாவது இப்போ வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுல்ல, அதனால் வந்துட்டு பாவை செடியில் வந்து நிறைய வைரஸ் விழுகும். இதுனா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். தட்டை செடியும் சோளம் இருந்ததுன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெட்டியிருக்கிறோம். இந்த சோளச்செடியில் வந்து பாவச்செடிக்கு வர புழுவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோளச்செடியில் போய்க்கும், அதுலேயே இருந்துக்கும். பாவச்செடிக்கு வராது. அதுக்கு வேண்டிய முன்னாடியே இந்த சோளப்பயிர் வந்து நெட்டியிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் பாவச்செடி வந்து நீ முளைச்சி மேலே வந்து பந்தல் வந்து முட்டி காப்புக்கு வரைக்கும் இன்னும் 60 நாள் ஆயிரும். அது வரைக்கும் வந்து தட்டைக்காய் வந்து நாங்கள் பொறிப்போம். அதுக்கப்புறம் பாவச்செடி காப்புக்கு வந்ததுக்கப்புறம் தட்டைச்செடி வந்து அப்படியே காட்டுக்குள்ளேயே பவர் வீடர் வச்சு ஓட்டி விட்ருவோம். அது வந்து காட்டுக்கு நல்லா எருவாய்க்கும். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கிறோம். அந்த தண்ணி உழுகிற இடத்துல விதை நட்டுற இடத்துலலாம் கொத்து வச்சு 2-3 வெட்டி மண்ணை வந்து கொஞ்சம் பொது பொதுன்னு பண்ணி விட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் விதை நட்டணும். விதையில வந்து பிஞ்சு விதைகளும் நிறையா வரும். அதையெல்லாம் நெட்டினோம்னா வந்து வைரஸ் விழுந்துடும். அதனால் அதையெல்லாம் வந்து தனியாக பொறுக்கி வச்சுட்டு நல்ல விதையை மட்டும்தான் நெட்டுவோம். என்னதான் பார்த்து பண்ணாலும் இந்த பாவச்செடியில் மட்டும் வைரஸ் மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியறதே இல்லை. செடி முளைச்சி மேலே போய் முட்டுற வரைக்கும் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். வந்து கரெக்டாக பார்த்து அந்த செடியை பார்த்து மருந்து உரம் அந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலுமே நிறைய வைரஸ் வருது இப்போது. விதையிலேயே மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல.
விதையெல்லாம் நெட்டி முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் இருந்தது. 11 மணிக்கே வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறமா சித்தி வந்து ஊர்லேருந்து கொள்ளு கொடுத்து விட்டுருந்தாங்க. காட்டு கொள்ளு தான் காட்டில் போட்டிருந்தது. அதில் கொஞ்சம் மண்ணாங்கட்டிகள்லாம் நிறையா இருந்தது. அதை சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். நம்ம காட்டில் போட்ட கொள்ளுக்கும் கடையில் வாங்குற கொள்ளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியும். அது கொஞ்சம் கடையில் வாங்குறது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஹைப்ரிட்டாட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சிறு சிறுசாக இருக்கும். நம்ம கடைஞ்சோம்னாலுமே டேஸ்ட்டு வந்து இது வந்து நல்லாவே இருக்கும். வாங்குகிற கொள்ளை விட இந்த கொள்ளு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு போட்டு போய் 2-3 மணி நேரம் நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு தட்டைச்செடிக்கு வைக்கிறதுக்கு வந்து டிஏபி உரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை போய் செடிக்கு வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நானும் அத்தையும் தான் வச்சோம். இன்றைக்கோட காட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நீ ஒரு வாரம் 10 நாளைக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உரம் வச்சுட்டு இருந்தேன். களை வெட்டுறது, உரம் வைக்கிறது, விதை நட்டுறது எல்லா வேலையுமே முடிஞ்சுது. நீ மழை பெஞ்சு களையெல்லாம் வந்தால் தான் இனி வேலை. இத்தனை வெள்ளாமை வச்சு இத்தனை பக்குவம் பண்ணிகிட்ருக்குறோம். போர் வேறு நடந்துகிட்ருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் இல்லாதனால எந்த காய்க்குமே விலை இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே எங்களோடதெல்லாம் வரக்குள்ளே சரியாயிருமா என்னன்னு தெரியல. பத்தாததுக்கு லாக்டவுன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. எப்படியோ வெள்ளாமை வச்சாச்சு. நீ அதை மேலே கொண்டு வரக்கு என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். விலை விற்கிதோ இல்லையோ பண்ணுற வேலையை பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை செய்ய வேண்டியது தான். ஒரு மூட்டை உரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. முக்கால்வாசி தட்டைச்செடிக்கு வச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் முள்ளைங்காட்டுக்கு மீதி இருக்கிறதெல்லாம் முள்ளைங்காட்டுக்கு வந்து மாமா வீசி விட்டுட்டாங்க. ஆனால் மாமா வீசுகிற மாதிரி நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது. கரெக்டாக தனித்தனியாக போய் விழுகுது. அவர் வீசினா, நம்ம வீசினா ஒரே பக்கம்தான் போய் விழுகுது. அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் இருக்குது, அதனால கரெக்டாக பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அவர் வீசுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்து போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் என்ன தான் வெயில் வந்து கொளுத்தி எடுத்தாலும் எல்லோரும் சுடு தண்ணி தான் கொதிக்க தான் குளிப்பாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டாக வந்து தண்ணி அடுப்புக்கு வந்து தீ போட்டு விட்டாச்சு. இன்ஸ்டாகிராம்லாம் இந்த தண்ணி அடுப்பு வந்து ஒரு அதிசயமாக வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் நிறைய பேர் தெரியாமல் வந்து இது என்ன அடுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே வில்லேஜ்லாம் முக்கால்வாசி எல்லார் வீட்லேயும் இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லேயும் சோலார் மாட்டுறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அடுப்பில் தண்ணி காய வச்சு ஊற்றுனா தான் உடம்புக்கு வந்து நல்லா வெடுக்குன்னு இருக்குமாமா அப்படிங்கிறாங்க. என்ன தான் இந்த செடிகளுக்கெல்லாம் டெய்லி தண்ணி ஊற்றினாலும் வெயில் காலங்கிறதுனால ஒரு மாதிரி வாடின மாதிரியே தான் இருக்குது. தலை இல்லை. அதனாலும் டெய்லி வந்து தண்ணி ஊற்றி விட்டுறது. அதுவும் இந்த பைப்பில் பிடிச்சோம்னா சுடு தண்ணி மாதிரி வரும். அது ஊற்றுறது இல்லை. தனியாக வந்து ஏதாவது ட்ரம்மில் கீது இருந்ததுன்னா அதை மோந்துட்டு வந்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விடுறது. இந்த பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது. நாங்கள் சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து தானாக அப்படியே தப்பிச்சு வந்து முளைச்சிருச்சு. நானும் பழுக்கும்னு 1 மாதமாக பார்த்துட்ருக்கேன். பழுக்கவே மாட்டேங்குது. டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறது. அப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கார் வந்துட்டார். எல்லாம் காட்டுக்கெல்லாம் உரம் போட்டு விட்டுருக்கிறதுனால தண்ணி எடுத்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து முள்ளைங்காட்டுக்கும் தட்டைச்செடிக்கும் எடுத்து விட்டாங்க. கொஞ்சம் நேரம் பாயிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதுக்கு ஓடினதுக்கப்புறமா பாப்பா விதை நட்டினதுக்கு வந்து மாற்றி விட்டாங்க. அதில் வந்து எல்லா கண்லேயும் தண்ணி விழுகுதான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கண்ணில் வந்து விழுகாமல் இருந்தது. அதுக்கு கொண்டு போய் மாற்றி விட்டுட்டு இருந்தோம். காலையிலேருந்து இந்த காட்டுக்குள்ளே எத்தனை டைம் நடந்திருப்பேன்னே சொல்ல முடியாது. விதை நட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, விதை நட்டுறதுக்கு, உரம் வச்சதுக்கு, இப்போ போய் தண்ணி விழுகுதான்னு செக் பண்ணுறதுக்கு 4 டைம் 4 ரவுண்டு அடித்தாச்சு காட்டுக்குள்ளேயே. இருட்டாகிறதுக்குள்ளே எல்லா செடியும் ஃபுல்லாக பார்த்துடணும்னு சொல்லிட்டு அவசரமாக பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், இங்கே வந்து தண்ணியே விழுகலை. இது வந்து அந்த கண்ணை பிடுங்கிட்டு வேறு கன்று மாட்டணும். இந்த மாதிரி ஒரு 10-20 இடத்துல இருந்தது. எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு நைட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் வேலையும் வேறு. எப்போவுமே ரொம்ப வேலை இருந்ததுன்னா ஒன்றா உப்புமா இல்லைன்னா பருப்பஞ்சாப்பாடு 2ல் தான் ஏதோ ஒன்று செய்வேன். இன்றைக்கி வந்து வீட்டில் உப்புமா இல்லை, அதனால் பருப்பஞ்சாப்பாடு போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் குக்கரில் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த மாதிரியும் செய்வேன். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தாளிக்காமல் எல்லாத்தையும் பச்சையாகவே உள்ளே போட்டுருவேன். ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா கழிஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கணும். அப்படியே பச்சையாகவே உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகா கொஞ்சம் 2-3 சேர்த்துக்கிறேன். மிளகுடியும் போடணும், கொஞ்சம் வரமிளகா போடுவேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், பூண்டு வந்து 2-3 பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக, சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து உள்ளே கொட்டிக்கலாம்.
அதுக்கப்புறம் தேங்காய் பூ மட்டும்தான் போடணும். புதினா வந்து நான் எங்கள் காட்டில் நிறையா இருக்கிறதுனால எப்படியாவது மூக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். புதினா போட்டாலும் நல்லா அது ஒரு தனியாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். போடாமையும் செய்யலாம். அவ்வளோதான், போட்டு உள்ளே மூடி வச்சிட்டோம்னா ஒரு 3 விசில் விட்டோம்னா பருப்பும் சாப்பாடு ரெடி ஆயிரும். விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பாடு கிளறும்போது நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்தது. நிகிலன் வந்து நேற்று கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ப்ரெட் ஆம்லெட்டு பேக்கரியில் சாப்பிட்டனால எனக்கு இன்றைக்கும் ப்ரெட் ஆம்லெட் தான் வேணும்னு சொல்லி ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ப்ரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு நாங்களாம் பருப்பு சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆள் கணக்கெல்லாம் எழுத வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு எல்லோரும் தூங்குறதுக்கு போயிட்டோம். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.